இப்போ நம்ம தனுஷ்கோடி போகிற சாலையில் தாங்க நிற்கிறோம். லெஃப்டில் ஒரு செம்மண் ரோடு கட் ஆகுது. அந்த ரோட்டில் உள்ளே போனால் ஜடாயு தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குங்க. வாங்க, வண்டியில் போகும்போதே உங்களுக்கு அதை நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். இப்போ நம்ம அந்த ஜடாயு தீர்த்தத்தை நோக்கி தாங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். செம்மண் ரோடு பகுதியாக தாங்க இருக்குது. ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்துல தாங்க 12 வருஷத்துக்கு ஒரு முறை மகாமகம் நடக்கும்னு சொல்கிறாங்கங்க. அப்போ லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல கூடுவாங்களாங்க. இந்த காட்டுக்குள்ளே போகும்போது போகும் வழியில் காட்டு பன்றிகள், குதிரைகள், மயில்கள்னு ஏகப்பட்ட வனவிலங்குகள், பறவைகள் எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சுங்க. மகிழ்ச்சியான வணக்கத்துடன் மருதா டிவியிலேருந்து நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனுஷ்கோடி செல்லும் வழியிலேருந்து அப்படியே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் தாங்க ஜடாயு தீர்த்தம் இருக்குது. இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து சீதா பிராட்டியை ஆகாய வழி மார்க்கமாக கடத்தி செல்லும்போது ஜடாயுக்கும் ராவணனுக்கும் ஒரு போர் வந்துச்சுங்க. அந்த போரில் வந்து ஜடாயோட ரெக்கை வந்து வெட்டுப்பட்டு உழுந்த இடம் தாங்க இது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட்டுக்குலாம் இந்த இடம் தெரியறதே இல்லைங்க. இவ்வளோ பெரிய ராமேஸ்வரத்தில் இந்த இடத்த எப்படி மறந்தாங்கன்னு தெரியல. இதை வந்து எங்கள் வீடியோலே பாருங்க, நீங்கள் வாங்க. ஏன்னா தியானம் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான இடமாவும் இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னொன்று என்னன்னா, மன அமைதியும் ஆன்மீக சார்ந்த எந்ததுனாலும் உட்காந்து வந்து தியானம் பண்ணுங்க, மன அமைதியாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே வீடியோவை முழுமையாக பார்த்துக்கிட்டு இருங்க, இன்னும் பார்க்கலாம். இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஏங்க, ஒரு உடுக்க சவுண்டு கேட்குதுங்க. இந்த காட்டுக்குள்ளே அமைதியாக இருக்குது, ஆனால் உடுக்க சவுண்டு கேட்குது. யாராச்சும் சித்தர்களோ இல்லை யாராச்சும் உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எந்த வண்டியும் காணா, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குதுங்க. யாராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. வாங்க வாங்க, இந்த உடுக்க சவுண்டை நோக்கி உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்த நேரம் ஏதோ ஒரு சித்தர் வந்து தியானம் முடிச்சுட்டு உடுக்கையில் சிவனுக்கு பூஜை பண்ணுறாருங்க. ஆனால் சன்னதி பூட்டி இருக்குங்க. கூட்டம் வராதனால அடைச்சிட்டு போயிட்டாங்களான்னு தெரியலங்க. ஆனால் அவரை பார்க்க ஹிந்திக்கார் மாதிரி இருக்கிறாருங்க. ஆனால் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறாருங்க. சரி, இவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. ஜடாயு தீர்த்தம் இங்கே தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்குது. ஜடாயு தீர்த்தம் இங்கே 2 சிவலிங்கம் சித்திரங்கள். ராம காலத்தில் இங்கே ரிஷி முனிகள் சித்திரங்கள் இங்கே தான் வருவார். அங்கே வந்து இங்கே எல்லாம் ஹவன் குண்டம் பூஜை பண்ணுவார். அப்போ இங்கே தான் வந்து இது சிவலிங்கம் ஸ்தாபனை பண்ணியிருக்காப்புல ராமர் காலத்தில் இருக்குது. அதை நம்ம வேறு இந்திக்கு நிறையா ராமர், சீதா, லக்ஷ்மண் எல்லாம் இங்கே வந்திருக்காப்புல ஜடாயு தீர்த்தம்க்கு. ஸோ இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு ராமேஸ்வரம்க்கு யார் வந்திருக்காப்புல கண்டிப்பாக ஜடாயு தீர்த்தம்க்கு வாங்க. எல்லாருக்கும் ஹர் ஹர் மகாதேவ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக இவர் ஒரு நார்த் இந்தியனுங்க. அதனால் தமிழ் கொஞ்சம் தாங்க இவருக்கு வருது. அதனால் உங்களுக்கு நான் விரிவாக்கமாக சொல்கிறேங்க. இது வந்து ராவணன் சீதா பிராட்டியாரை வானூர்தியாக கடத்திட்டு போகும்போது ஜடாயு தடுக்கிறாருங்க. அப்போது 2 பேருக்கும் யுத்தம் நடக்குதுங்க. அந்த யுத்தத்தில் வந்து அவருக்கு ரெக்கை வெட்டப்படுதுங்க. அவர் விழுந்துடுறாருங்க இந்த இடத்துலையே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தோஷம் வருது. அதனால் ராமர் வந்து இந்த இடத்துல சிவலிங்கத்தை பிடிச்சி தோஷம் போக்குவதற்காக ஜடாயுக்கு சிவலிங்க பூஜை பண்ணின இடம் தாங்க இந்த இடம். அது மட்டும் இல்லைங்க, ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் ராமர் வருவதற்கு முன்னாடியே
இந்த இடத்துல சிவனை நினச்சி இந்த ஸ்தலத்தில் சிவலிங்க பூஜை பண்ணியிருக்காங்கங்க. அதனால தான் இந்த இடத்துல 2 லிங்கங்கள் இருக்குங்க. சித்தர் வழிபட்ட லிங்கமும் இருக்குது, ராமர் வழிபட்ட லிங்கமும் இங்கே இருக்குங்க. இந்த தீர்த்தம் வந்து ஜடாயு தீர்த்தங்க. இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறது ரொம்ப புண்ணியம்னு சொல்கிறாங்கங்க. ரொம்ப விசேஷமான தீர்த்தங்க. முன்னாடி வந்து ராமேஸ்வரத்தில் 108 தீர்த்தங்கள் இருந்திருக்குங்க. இப்போ ராமேஸ்வரத்தில் 22 தீர்த்தங்களாக ஆகிருச்சு. முன்னாடி இதையும் சேர்த்து 108 தீர்த்தங்கள்ங்க. ராமேஸ்வரம் முழுவதும் தீர்த்த ஸ்தலங்கள் நிறைய இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமைதியாக இருக்குது. இந்த காட்டில் ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்குங்க. அவ்வளோ அமைதிங்க. ரொம்ப அமைதியான இடங்க இந்த இடம். மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. ஒரு தெய்வத்தினுடைய சிந்தனைகள் அதிகமாக இந்த இடத்துல வருதுங்க. வேற எந்த சிந்தனையும் வராதுங்க இந்த இடத்துல. அவ்வளவு ரம்மியமாக அழகாக இருக்குங்க. வெள்ளை மணல் பரப்பு, சுற்றிலும் காடுகள், ரொம்ப இதமான காற்றோடு வாவ், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். அப்படியே நம்ம மருதா டிவி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேவிப்பட்டினம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவியிலேருந்து உங்கள் ரேவதி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.